வணக்கம். மேத்தமேட்டிக் tingkatan 1 bab 5 ungkapan algebra part 2 வீடியோவில் இருக்கும். இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம வந்து சில கணக்குகள் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எப்படி வந்து menentukan nilai ungkapan அதாவது அந்த XYலாம் இருக்கும்ல, ஸோ அதை வச்சு நம்ம வந்துட்டு அதோட விடையை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு கேள்வி இருப்பாருங்க. diberikan X sama dengan 7. cari nilai 3X tambah 7. ஸோ இதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஒரு ungkapan. இந்த ungkapan வந்து கொடுக்கப்பட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் வச்சும் இந்த விடையை வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு 3X தம்பா 7ன்னு எடுத்து எழுதுறீங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னாக்கா இந்த எக்ஸை வந்து கந்தி பண்ணுறோம். அதாவது 7ன்னு இங்கே கொடுத்துருக்காங்களே, ஸோ இது வந்துட்டு இங்கே எடுத்து எழுதுறோம். ஓகே, ஸோ தம்பா 7. ஸோ இந்த மாதிரி ஒரு நம்பர் இருக்குது. அந்த நம்பர் பக்கத்தில் வந்து குறுங்கானில் இன்னொரு நம்பர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வர போகிற ஒப்பராசி வந்து டாராப். ஓகேவா? ஸோ எப்போதும் அது அப்படி தான் இருக்கும். ஸோ 3 டாராப் 7 வந்துட்டு 21 tambah 7. ஸோ ஆன்சர் வந்துட்டு 28. ஓகே, அதே மாதிரி ரெண்டாவது கேள்வி பாருங்க. பாஸ் பண்ணிட்டு சொன்ன மாதிரி செஞ்சு பாருங்களேன். ஓகே, ஸோ diberi M sama dengan 5, K sama dengan 2. Cari nilai 6M tolak 2K. ஸோ உங்களுக்கு 6M இருக்குது, தோலா 2K. யூஸ்வலி கொடுக்கப்பட்ட இந்த உங்காப்பானை எடுத்து எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கந்தி பண்ணலாம். இல்லைனாக்கா எடுத்து எழுதும் போதே கந்தி பண்ணி எடுத்து எழுதிடலாம். ஸோ M வந்துட்டு லீமு. முடிஞ்ச அளவுக்கு இது வந்து குறுங்கான் எழுத பாருங்க, அப்போ தான் ஒப்பராசி ஞாபகத்தில் வரும். ஸோ தோலா டூவ கே வந்துட்டு டூவ அப்படின்னு இருக்கு. ஓகே, ஸோ முதல் சொன்ன மாதிரி ஒரு நம்பர் அது பக்கத்தில் குறுங்கானில் இன்னொரு நம்பர் இருந்துச்சுன்னா அங்கே வரப்போகிற ஒப்பராசி வந்து டாராப். ஸோ 6 டாராப் 5, 30. தோலா 2 டாராப் 2, 4. ஸோ விடை வந்துட்டு 26. ஓகே, இப்போ இந்த கொஸ்டின்ஸ் பாருங்க. diberi P sama dengan 5, Q sama dengan 2, dan R sama negatif 4. ஸோ உங்களுக்கு நெகட்டிவ்லி நிலை வந்து கொடுக்க முடியும். ஸோ cari nilai bagi setiap ungkapan yang berikut. ஸோ A பார்த்தோம்னாக்கா 2P. ஸோ P வந்துட்டு லீமன் இருக்கு. ஸோ நம்ம வந்து டைரெக்டாக அதை வந்து மாற்றிக்கலாம். தம்பா Q வந்துட்டு 2. ஸோ இதை பண்ணோம்னாக்கா 2 டாராப். ஓகே, 2 டாராப் 5, 10 tambah 2, 12. ஓகே, ஸோ B பார்ப்போம். B வந்துட்டு 3 sebutan இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் 3Q வந்துட்டு 2, தோலா 4R. ஸோ 4 குறுங்காலில் வந்து நெகட்டிவ் 4 எடுத்து எழுதுறோம். அதுக்கப்புறம் 11. ஸோ 3 டாராப் 2 இது பண்ணும்போது என்ன வந்துடுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நெகட்டிவ் 4 டாராப் dengan நெகட்டிவ் 4 அப்படின்னு வச்சுக்கோமே. ஸோ இது வந்துட்டு நெகட்டிவ் டாராப் dengan நெகட்டிவ் அப்படின்னு வரனால அது வந்து பாசிட்டிவாக மாறிடும். ஓகே, ஸோ 4 டாராப் 4, 16. இங்கே வந்துட்டு குறுங்கான் எதுவும் இல்லை, ஸோ அதை அப்படியே எடுத்து எழுதுறோம். ஸோ இதோட விடை வந்து 30. ஓகே, இப்போ சி பார்ப்போம். சி வந்துட்டு லீமு. பி எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. பி சமடுங்க லீமு. தோலா ஆர் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் 4. ஸோ இது வந்து இங்கே தோலா இருக்குது, அது கூடயே நெகட்டிவ் 4 இருக்கனால இன்னொரு குறுங்கான் எடுத்து எழுதுறோம். ஸோ இந்த குறுங்கானை க்ளோஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு குறுங்கான் போடுறோம். ஸோ இது வந்து எப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் இந்த குறுங்கான் உள்ளது வந்து சால்வ் பண்ணோம். ஓகே, ஸோ லீமு தோலா நெகட்டிவ் 4. ஸோ இந்த லீமு வந்து பாசிட்டிவ் சிம்பிள். யூஸ்வலி பாசிட்டிவ்ல இருந்தால் நம்ம எழுத மாட்டோம்ல, அதுதான். ஸோ பாசிட்டிவ் லீமு தோலா நெகட்டிவ் 4 அப்படின்னு வரும்போது நம்ம இதை என்ன பண்ணுவோம்னாக்கா இங்கே தோலா நெகட்டிவ் இருக்குல்ல, இது வந்துட்டு தோலாவாக இருக்கிறனால தம்பாவாக மாறிடும். ஓகேவா? ஸோ லீமு தம்பா 4. ஸோ லீமு இங்கே வந்து 9. ஸோ லீமு டாராப் 9 வந்து 45. லாஸ்ட்டு டி பார்ப்போம். ஆர் இருக்கு, நெகட்டிவ் 4 bahagi 2. 7Q வந்துட்டு 2, தோலா 3. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் இந்த இதை செஞ்சிடலாம். ஸோ இது வந்து பாகி பண்ணும்போது 1 மேலே வந்து 2 வந்துடும். ஸோ நெகட்டிவ் 2 தம்பா 7 டாராப் 2, 14, தோலா 3. ஸோ இங்கே வந்து நெகட்டிவ் 2 தம்பா 14, நெகட்டிவ் 3. ஸோ இது வந்துட்டு நம்ம எப்படி பார்க்கலாம்னா இது நெகட்டிவ் 2, இது பாசிட்டிவ் 14, நெகட்டிவ் 3 அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்படி பார்க்கும்போது நீங்கள் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு தானே பார்க்குறீங்க. ஸோ ஜஸ்ட் இப்படி சால்வ் பண்ணிட்டு போகலாம். ஸோ நெகட்டிவ் 2 பாசிட்டிவ் 14 எது பெருசுன்னு பார்த்தா பாசிட்டிவ். ஸோ சிம்பிள் வந்து பாசிட்டிவாக மாறிடுவாங்க. ஸோ இது ரெண்டுத்துக்குள்ள பேஸை வந்து 12. ஓகே, பாசிட்டிவ்னால நான் எழுதலை. அதுக்கப்புறம் தோலா 3. ஓகே, அகெயின் பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்குங்க. ஸோ இது வந்து
இன்டைரக்டாக பாசிட்டிவ். ஓகேவா? ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் எது பெருசாக இருக்குது? 12. ஸோ 12 tolak 3 வந்து பார்த்தோம்னா 9. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு இந்த 4 கேள்விக்கான விடைகள். இப்போ இந்த கேள்வி பார்ப்போம். Encik Adnan dan Encik Tan menderma beras kepada mangsa banjir. Encik Adnan. Okey, Encik Adnan menderma 8 kampit beras yang setiap satu berjisim X kg. ஸோ நம்மளுக்கு வந்து 8 அப்படின்னு தெரியும். ஆனால் எவ்வளோ கேஜின்னு தெரியாதனால அது வந்து 8Xன்னு போட்டுக்கலாம். Encik Tan menderma 4 kampit beras yang setiap satunya Y kg. ஸோ Adnan வந்துட்டு Encik Adnan 8Xம் Encik Tan வந்து 4Y berasum வந்து கொடுத்துருக்காங்க. Tulis satu ungkapan bagi jumlah jisim beras yang didermakan oleh mereka. ஸோ ஜும்லா கேட்கும்போது நம்ம தம்பா பண்ண போகிறோம்னு அர்த்தம். ஸோ ஏ வந்துட்டு Encik Adnan கொடுத்த அந்த 8Xையும் தம்பா dengan Encik Tan கொடுத்த அந்த 4Yயும். ஸோ இவ்வளோ தான் வந்து ஏயோட பதில். பி பார்த்தீங்கன்னா jika X sama dengan 5 dan Y sama dengan 10, hitung ஜும்லா ஜிசிம். ஸோ ஜும்லா வந்து இதுதான் அந்த உங்காப்பான் இருக்கும்போது இந்த உங்காப்பானை வந்துட்டு நம்ம கந்தி பண்ணி எழுதுறோம். ஸோ எக்ஸ் வந்து 5 tambah 4, Y வந்து 10. ஓகே, 8 darab 5 வந்துட்டு 40, 4 darab 10, 40. ஸோ 80 வரும். ஓகேவா? ஸோ ஜும்லா ஜிசிம் சொல்லும் போது இது வந்து கேஜியில் நம்ம எடுத்து எழுதுறோம். ஏன்னா இங்கே வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த யூனிட் வந்து கேஜி. ஸோ இது வந்து கேஜியில் எழுதினீங்கன்னா உங்களுக்கு விட முடிச்சு. அடுத்த கேள்வி பாருங்க. Jane dan Kamlesh masing-masing membeli M dan N keping kad hari raya dengan harga P sekeping. ஓகே, ஸோ இப்போ ஜேன் வந்து வாங்கினது வந்துட்டு M. ஸோ யார் பேர் முதல்ல வந்து இங்கே Mன்னு வருதோ அங்கன்னா மசிங்னு போட்டிருக்காங்க. ஸோ பேர் உருஃப் வரும், ரெண்டாவது பேருக்கு ரெண்டாவது உருஃப். ஸோ கமலேஷ் வந்துட்டு N கப்பிங் வாங்கியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே வந்து ஹர்க dengan P sekeping. ஓகேவா? ஸோ ஹர்க P. Tulis satu ungkapan bagi beza wang yang dibayar oleh mereka. ஸோ பேஸ்ன்னு வரும்போது நம்ம தோலா பண்ண போகிறோம். ஸோ ஏயோட உங்காப்பானில் வந்துட்டு ஒப்பராசி வந்து தோலான்னு சொல்லி வரும். ஸோ ஹர்க வந்து பி, ஒரே ஹர்க தான். ஸோ இவங்க ரெண்டு பேரும் வாங்கினது. ஸோ பி எம் தோலா என் பேஸை தானே கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி எடுத்து எழுதலாம். இதை வேற மாதிரியும் எடுத்து எழுதலாம். அதாவது நீங்கள் வந்துட்டு எம் டரா பி, அதாவது அவங்க வாங்கின காட்டோட ஹர்கவும் என் டரா பி அப்படின்னு சொல்லி கமலேஷ் வாங்கின இந்த இதுக்கும் இப்படியும் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து 2 சேரா இருக்குது. இந்த மாதிரி பண்ணலாம். ஓகே, பி பார்த்தோம்னாக்கா ஓகே இது ஒரு சேரு, சாரி இது ஏ சேரு, லட்சே இது வந்து பி சேரு. இந்த மாதிரி 2 சேரலையும் நீங்கள் எடுத்து எழுதலாம். ஓகே, இப்போ வந்து பி பாருங்க. கொஸ்டின் பி, jika M sama dengan 8, N sama dengan 6 dan P sama dengan 1.5, hitungi beza bayaran antara mereka. ஸோ பியில் வந்து அவங்க எல்லா இதையும் கொடுத்துட்டாங்க. ஸோ லெட்ஸே நம்ம வந்து அந்த ஃபர்ஸ்ட் மெத்தட் ட்ரை பண்ணுவோம். பி வந்து 1.5, எம் வந்துட்டு 8 தோலா, என் வந்து 6. ஓகேவா? ஸோ 1.5, 8 tolak 6 வந்துட்டு 2. ஸோ இதை டரா பண்ணினா உங்களுக்கு 3 வரும். ஸோ இது வந்து ஹித்துங் பேஸர் பயரான்ல. ஸோ பயரான் வந்து ரிங்கேட் மலேசியாவில் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு ரிங்கேட் மலேசியா 3 ரிங்கேட்னு சொல்லி எழுதுறேன். ஓகேவா? ஸோ இது வந்து நான் ஃபர்ஸ்ட் இது பண்ணது. இப்போ செகண்ட் ஃபார்முலா வச்சு நான் யூஸ் பண்ணேன்னு வச்சுக்கோமே. எம்பி தோலா என்பி தானே. ஸோ எம் வந்துட்டு 8, 1.5 தோலா, N வந்து 6 darab dengan 1.5. ஓகே, ஸோ இப்போ நான் டரா பண்ணும்போது விடை எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது 8 darab 1.5 வந்து 12, 6 darab 1.5 வந்து 9 வரும். அகேன் இதை நான் தோலா பண்ணால் RM 3 தான் வரும். ஓகேவா? ஸோ சேம் ஆன்சர் பட் டிஃப்ரெண்ட் சேரல் யூஸ் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா உங்காப்பான் அல்ஜப்ரா வந்து செபுத்தான் செருப்பு டன் டாஸ் செருப்பு அப்படின்னு இருக்கும். ஸோ செபுத்தான் என்ன ஞாபகம் இருக்கா? அது வந்துட்டு உங்காப்பானில் உள்ள பார்ட்ஸ், ஒப்ராசியில் தான் அந்த பார்ட்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து ஃபியூ செபுத்தான் கொடுக்கலாம். லைக் 2 செபுத்தானுக்கு, 3 செபுத்தானுக்கு, 4 செபுத்தான் அந்த மாதிரி கொடுத்துட்டு இதெல்லாம் சேமாக இருக்கா இல்லையா அப்படின்னு தான் கேட்குறாங்க. செருப்புனாக்கா சேம். ஓகே, தாஸ் செருப்புனாக்கா தாசாம. ஓகேவா? நாட் சேம் அப்படின்றது தான். ஸோ ஏ பாருங்க, 5 கே, இன்னொரு செபுத்தான் வந்து -0.1 கே. ஸோ இதில் வந்து பொம்பொலி உபா தான் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறோம். பொம்பொலி உபா ரெண்டுத்துக்கும் வந்து கே தான் இருக்குது. ஸோ இது வந்துட்டு ஏ வந்துட்டு ச ரூபு, அவ்வளவுதான்.
நீங்கள் வந்து பொம்பளை உபாவை மட்டும்தான் பார்க்குறீங்க. இப்போ பி பாருங்க, பியில் வந்துட்டு வாய் இருக்குது, இங்கே வந்து வாய் கொசடுவ இருக்குது. இது வந்து தசரூப்பு. ஏன்னாக்கா அந்த ஃபர்ஸ்ட் சபூத்தால வந்து வெறும் வாய் தான் இருக்குது, இது வந்து கொசடுவன்னு சொல்லி போடலை. ஆனால் செகண்ட் வந்து வாய் கொசடுவன்னு இருக்குது. ஸோ கொசடுவ இல்லாததுக்கும் இருக்கிறதுக்கும் வந்து வித்தியாசம் இருக்குது. அதனால இது வந்துட்டு தா செருப்பு அப்படின்னு எடுத்து எழுதுறோம். சி பார்த்தீங்கன்னாக்கா 4 SRT, இன்னொரு சபூத்தா வந்து சிபிளஸ் RTSன்னு இருக்குது. ஸோ வந்து 3 பொம்பளை உபா இருக்குது. எஸ் இருக்குது, இங்கேயும் எஸ் இருக்குது. ஆர் இருக்குது, இங்கேயும் ஆர் இருக்குது. டி இருக்குது, இங்கேயும் டி இருக்குது. ஸோ அதனால் இது வந்து செருப்பு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து இங்கே உள்ள பொம்பளை உபா வந்துட்டு எந்த ஆர்டரில் இருக்குன்னு முக்கியம் இல்லை. as long as எக்ஸாக்ட்லி இருந்துட்டால் போதும். கூட குறைவாக இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் இந்த மாதிரி கொஞ்சம் கொசடுவோ கொஞ்சம் கொசடுவோ அப்படின்னு போகக்கூடாது. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் டி. டியில் வந்துட்டு 2 பொம்பளை உபா இருக்குது, ஏபின்னு. இங்கே வந்து பிசின்னு இருக்குது. ஸோ பி 2 இடத்துலையும் இருக்குது, ஆனால் இங்கே ஏ இங்கே சின்னு இருக்குது, வேறு வேறு மாதிரி இருக்குது. அதனால் இது வந்துட்டு த செருப்பு. ஓகே, இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது வந்துட்டு உங்காப்பான் அதில் உள்ள அந்த செபுத்தான் வந்து செருப்போவா தசெருப்போவான்னு சொல்லி பார்த்துருக்கோம். இன்னொரு விஷயம் வந்து உங்காப்பானை எப்படி வந்துட்டு நீலாயை வச்சு கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். ஓகே, நன்றி.